ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற நியூ கேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கேம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக, ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஃபன்னியாக இருக்க போகுது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, ஆனால் வந்து சொல்கிறேன் பாருங்க, சத்தியமாலுமே இந்த கேம் கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில் கிடச்சான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு விளையாட தெரியல சத்தியமாலுமே. ஸோ வீடியோவில் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எப்படி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செஸ்ட்டு இருக்குது. செஸ்ட்டு வந்து அந்த வீட்டு இதில் இருக்குங்க. ஐயோ, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அங்கே பாருங்கள், நிறையா செஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பண்டிச்செல்லாம் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணிவிட்டு அந்த செஸ்ட்டெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம் பொறுமையாக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐலாண்டு வந்து நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே கான்கோட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இவனை அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. லெவல் 2 இருந்தாலும் லெவல் 5 இருந்தாலுமே அடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு விளையாடவே தெரியல. இப்போ வந்து இதை வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் நிறையா வந்து இன்னொரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு மங்கீஸ் இருப்பாங்க. மங்கீஸ் எல்லாம் வந்து அடிக்கணும். மங்கீஸ் அடிச்சுட்டு கொரில்லா கிங்கு அவங்களெல்லாம் அடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து லெவல் 35 அட்லீஸ்ட் இருக்கணும். எப்படி வந்து நம்ம வந்து விளையாட போகிறோன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் அடிச்சுட்டு இந்த ஐலாண்டை கான்கோர் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெவலப்பு. இவங்க அடிக்கிறதுக்குள்ளே ஒரு பொழுது ஆயிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து விடிஞ்ச போயிடும் சொல்ல போனால். பாருங்கள், இப்படி தான் இருக்காங்க. அண்டர் டக் போடு ஐ அடி கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் நான் அடிக்கிறது. 2 பேர் அநியாயமாக அடிக்கிறீங்க என்னை வந்து. அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? ஐயோ பாருங்க, டிஃபென்ஸ் நம்மளால டிஃபென்ஸ் பண்ணுறாரு. மூணு பேர் என்னை வந்து அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அவனுங்களுக்கே ஓவரா தெரில. இன்னொன்னா பிளேயர்ஸை நம்ம அடிக்க முடியாது. பட் ஆனால் பஞ்சிட்ஸ்னு ஒருத்தவனு இருக்கானுவ பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் அடிக்க முடியும். 2 பேரை வேல்யூ பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இவனை அடிக்கணுமா கைஸ்? லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு வந்துட்டேன். சரி, லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வந்தேன். அப்புறமேட்டுக்கு லெவல் 3க்கு வந்தேன். இந்த வீடியோக்குள்ளே என்னென்னலாம் பண்ண முடியுதுங்கிறது தான் இந்த வீடியோவே. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ இருக்கும், ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால. ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால சும்மாவே வந்து இந்த கேமை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் எந்தெந்த கேம்ஸ் விளாட்ணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் விளாட்ணும் அப்படிங்கிறதுலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்டு இப்போ வந்து வீக்லி 2 வீடியோஸ், அப்புறமேட்டுக்கு ஒரு 5 ஷார்ட்ஸ் வந்துடும். இப்போதைக்கு இந்த மந்த் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரியே போடலாம். 2 நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி கூட போடலாம். ஆனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் வந்து 9th போகிறேன். அதனால் நம்மளால் வந்து வீடியோ போட முடியாது. ஸ்கூல் இருக்கிறதுனால பிஸி ஆகிடுவேன். அதனால் ஒரு வீக்குக்கு 2 வீடியோஸு 5 ஷார்ட்ஸ் வந்துடும். அந்த 2 வீடியோஸுமே ரொம்ப லென்த்தாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு எந்தெந்த கேம்ஸ் விளாட தெரியும் அப்படின்னா, மைன்கிராஃப்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா விளாட தெரியும். ரொம்ப நாளாக விளாண்டுட்ருக்காங்க. அதில் நிறைய வந்து வேர்ல்ட்ஸ் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஜே வாசன் தமிழ் கேமிங்னு போய் பாருங்கள். அங்கே வந்து அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதில் தான் நான் வந்து விளாண்டுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த சேனலையும் நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். இப்போ அந்த அக்கௌண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன். ஏன்னா அது செப்ரேட் அக்கௌண்ட்டு, இது செப்ரேட் அக்கௌண்ட்டு. அதனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்து இவ்வளோ நாள் தவிச்சிட்ருந்தேன். தண்ணி இல்லாமல் அதில் அது கஷ்டத்தில் தவிச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மைன்கிராஃப்ட் இப்போதைக்கு விளாட முடியாது. ஏன்னா மைன்கிராஃப்ட்டுங்கிறது பெரிய ப்ராசஸ்ஸு.
அதுக்கு வந்து எடிட்டிங்லாம் ரொம்ப கஷ்டம், டப்பிங்லாம் ரொம்ப கஷ்டம். நானே வந்து இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோ. ஓகேங்களா, ரோப்ளாக்ஸ் விளாட்லாம். அப்புறமேட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் கேம் வந்து ஸ்டம்பிள் கைஸு, இல்லை அதுக்கு பேர் தான் எனக்கு தெரில, டியூத் தெஃப்ட் வார்ஸ் அப்படிங்கிற கேம் தான். அது எல்லாமே வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டேவா இன்னைக்கு, நாளைக்கு மண்டே வீடியோ கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து இவனை அடிக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலையாட்டுருக்கு. 2 பேருமே இவனை பார்த்துட்டு இன்னொருத்தன் வருவான் பாருங்களேன். இப்போ பாருங்கள், வர மாட்டேங்கிறாங்க இப்போ மட்டும். ஓகே, அடிச்சிட்டோம் கைஸ். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க? வரண்டா வரண்டம்மா பெறண்டா, வந்துட்டேன்டா அடி வாங்குறதுக்கு வந்துட்டேன்டா கைஸ். எங்கே கைஸ் ஒரு செஸ்ட் கூட இல்லை. இங்கே இருக்குது கைஸ். நான் பார்த்த மாதிரியே இருந்தது, பார்த்துட்டேன். $329 தானா? நான் கூட $7,000 அந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சேன். செஸ்ட் இன்னும் இருக்குங்க கைஸ். எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரில, ஆனால் பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த வீடு நம்மளுக்கு செஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கைஸ் அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. சரி, ஓகே. என்னடா இது காசு, இந்த காசு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவ்வளோதானா? சரி விடுங்க. ஒரு கத்திக்கு வந்து $1000 கேட்குறான் பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் ஒரு $800-700 தான் இருக்கணுங்க. அதெல்லாம் அவ்வளோதான் இருக்கணுமே. பட் ஆனால் இவங்களாம் இப்படி பண்ணுறது பார்த்து எனக்கு கடுப்பாகுது. சரி விடுங்க, பார்த்துக்கோ கைஸ். அடிக்கவே முடியல கைஸ் இவனால. எவ்வளோ நான் level 3 தான் இன்னும் இருக்கானே. இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனசுலாம் ஒரே புண்ணாக போயிடுச்சு. ஓகே கைஸ், லாஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க கைஸ் பையன். என்னென்னா பார்த்து நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மாஸ்டரி லெவல் கிடச்சிரும். இப்போ level 4 வந்துட்டோம். ஏங்க இது வந்து இந்த டிஸ்பிளே கச்சா மச்சான் இருக்குங்க இந்த கேமில். அதாங்க இந்த பஞ்சிங் பேக், இது பஞ்சு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது சைடில் வரணும், ரைட் சைடில் வரணும். ஆனால் அது வரமாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கேம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டம்பிள் கைஸில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபன்னு தான். டியூத் தெஃப்ட் வார்ஸ்லாம் ஸ்டோரியும் இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேவும் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து விளாண்டு பார்க்கலாம். அண்ட் தென் அவ்வளோதான். இன்னும் ஃபுல் லெவலில் இருக்கான். அவனை அடிக்க வச்சு டைட் பண்ணிவிட்டு நல்லா அவனை லாஸ்ட் லெவல் வரைக்கும் ரெட் கலரில் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். என்னங்க இவன் 10 அடியில் செத்துட்டான். ஓ, அப்போ level 4க்கு வந்தால் நம்ம பவர் ஐட்டம்னு இருக்கும் கைஸ். ஆனால் நம்மளால் வந்து பண்டிட்ஸை மட்டும்தான் அடிக்க முடியும். ஆனால் வந்து பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க, நம்மளை மாதிரியே வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து ஆன்லைனில் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேமு. அந்த மல்டிப்ளேயர் கேமில் நம்ம விளாண்டுட்ருக்கோம் இப்போ, சரிங்களா? இந்த கேமில் நம்மளால் வந்து பிளேயர்ஸ் அட்டாக் பண்ண முடியாது. பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. நான் ஃபுல்லாக வந்து ஒரு சீரீஸ் VTG, நம்ம VTG வந்து நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அவங்கள பார்த்து தான் நான் விளாடுவேன். அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்ட் 2லேருந்து நம்ம வந்து இந்த பார்ட் 2ல் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஐலண்டை கான்கர் பண்ணிடுவோம். மல்டிப்ளேயர் விளாட்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து மல்டிப்ளேயருக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோக்குள்ளே எப்படியாவது வந்து ஐலண்டை கான்கர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் தெரியாதுங்க எனக்கு எதுவுமே. ஆக்சுவலாக எப்படி கான்கர் பண்ணணும், எப்படி வந்து கத்தி வச்சு அடிக்கிறதே எனக்கு தெரியல. இதில் கான்கர் என்ன பண்ணுவேன் நான்? எனக்கு கத்தியை வச்சு அடிக்க தெரில, மற்றவங்கள வெட்ட தெரில. ஆனால் அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் கையால். பட் ஆனால் கத்தியால் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் டேமேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். எங்களுக்கு பாருங்கள், அவனை அடிக்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மற்றவனு வந்துட்டானுங்க. அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் லெவல் கம்மியாக இருக்கான்ல, அதனால் ஓசிக்கில் அடிக்கலான்னு சொல்லிட்டு வரானுங்க அவனுங்க பண்டிட்ஸு. இப்போ நம்மளை கொண்டானோன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் XP மட்டும் level 5 வரைக்கும் கிடச்சிடும். அப்புறமேட்டுக்கு நான் $952 வச்சுருக்கேன், அதுவும் கிடச்சிடும். நான் எப்படி இவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு அவனுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவன் பாருங்கள், அவன் 3 அடி அடித்தான், நான் ஒரே அடி அண்டர் டேக்கில் விட்டேன், அவன் செத்துட்டாங்க.
ஆனாலும் நான் லெவல் 5ல் தான் இருக்கேன், அவனும் லெவல் 5ல் தான் இருக்கான். ஆனால் நான் அடித்தா மட்டும் ஏன்னு இப்படி நடக்குதுன்னு தெரியல கைஸ். நம்ம கொஞ்சம் பவரு, நம்ம அப்படி தான். என்னங்க இவனு இன்னும் வந்து இப்படியே இருக்கானுங்க. இந்த காசு போதுங்க நம்மளோட ஸ்வாட் வாங்குறதுக்கு. எவ்வளோ கட்லாஸ் வாங்கலாம்? 1000 ரூபா. 2 கத்தி தராங்களா, ஒரு கட்டி தானா? டெட்போல் மாதிரி 2 கத்தி எடுத்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே கத்தி சொருவிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு கத்தி தான். ஏன்னா இப்படி இருக்கு, ராஜாக்கள்ல யூஸ் பண்ணுற கத்தியோ. ரோப்ளாக்ஸ் தான் லெஜெண்டரி கேம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அடிக்க முடியல, எப்படிங்க அடிக்கிறது? ஐயோ நீங்கள் எப்படிங்க அடிக்கிறது? இவனோல பைத்தியக்காரன மாதிரி அடிக்கணும். கைஸ் அடிக்க முடியாது, சத்தியமாக அடிக்க முடியல கைஸ். ஐயோ என்ன கைஸ் இப்படி அடிக்கிறாங்க, முடியலையே. சரி நம்மளால ட்ரை பண்ணுவோம். பாருங்க அவனோட அட்டாக்கே 3 தான். பட் ஆனால் நம்ம ஒரு வெட்டு வெட்டதுக்கே நம்மளுக்கு வந்து லெவல் அட்டாக் நம்ம வந்து கான்கர் போட்டோம். ஓகே தான். இவனோட கத்தியெல்லாம் நல்லா அடிப்போம். என்னங்க இவனும் வந்துட்டான்? ஐயோ 2 பேர் எப்படிங்க சமாளிக்கிறது நான்? ஐயோ என்னங்க இப்படி இருக்கு நானுவா? அரே பை வெயிட் கரோ பை நான் அடிக்கிறேன் பை. இது பை ரெடி ஆகிட்டு அடிக்கிறேன் பை. என்னங்க போட்டுட்டானுவ கைஸ்? என்ன கைஸ் $32 லெவல் 6 தான். இவ்வளோ லெவல் இவ்வளோ காசு குறைஞ்சிருச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். 1000 ரூபா தான் வேணும், முடியலையே. இப்போவே கண்ணை கட்டுதே. பார்ட் 1லேயே இவ்வளோ கண்ணை கட்டுது. சரி என்னன்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், அப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் தான் நம்மளால் கான்கவர் பண்ண முடியும். ஸோ வெரி சாரி. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கும் மனசு. சரி ஓகே, பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்